ஹாய் வீவர்ஸ், யாருக்கெல்லாம் நம்ம ரேவதியும் கார்த்திக் ராஜும் பிடிக்குமோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலான எபிசோடு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கலச பூஜையோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு வழியாக ரேவதி கார்த்திக்கிட்ட போய் பேசுகிறாங்க. மாமா, நாளைக்கு எங்கே போகலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக செம்மையாக கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கார்த்திக்கிட்டு, என்ன ரேவதி எங்கே போகலாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மாமா, நீங்கள் தானே சொன்னீங்க கலச பூஜை முடிஞ்சு ஒரு நாள் உன்னை இங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு, இப்போ என்ன மாமா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ரேவதி இப்போதைக்கு வேணாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா, நான் வீட்டில் ஏதாவது சொல்லிவிட்டு நாளைக்கு வீட்டை விட்டு கிளம்பிடுவேன். ஆனால் நீங்கள் தான் என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ரேவதி வேண்டாம்னு சொல்கிறாங்க. மாமா அதை எனக்கு தெரியாது மாமான்னு சொல்லிட்டு பிடிவாதமாக சொல்லி ரேவதியும் ஓகே பண்ணிடுறாங்க. ரேவதி ஓகே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி சிரிச்சுக்கிட்டு ரேவதியும் சிரிச்சுட்டு ஸ்மைல் பண்ணி நிற்கிறாங்க. சரி ரேவதி, நீ இப்போ நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாமா, கிளம்புறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரேவதி கார்த்தியோட இடுப்பில் டக்குன்னு ஒரு மாதிரி கிள்ளிறாங்க. அதை பார்த்து கார்த்திக் செம்ம ஸ்மைல் ஆயிடுது. ஆனால் ஸ்மைல் பண்ணாமே அப்படியே நிற்கிறாரு. எப்படா ரேவதி கிராஸ் பண்ணுவாங்க, ஸ்மைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே போகிறாங்க. நம்ம கார்த்தியும் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளும் வந்துடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜன் இந்த அளவுக்கு மாப்பிள்ள நான் சந்தோஷமாக இருக்கேன், ஆனால் சாமுண்டீஸ்வரி என்கிட்ட முதல் முறையாக மன்னிப்பு கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எபிசோடெலாம் போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரகலாவும் சிவனாண்டியும், ஐயோ என்ன தான் பண்ணாலும் இவங்களை எந்த பண்ணவே முடியல, ஏன் இவன் திருப்பி திருப்பி ஏதாவது பண்ணி இந்த குடும்பத்தை காப்பாற்றிடுறான், இவன் இருக்க வரையும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் ரேவதியும் நம்ம கார்த்தியும் வெளியில் போகிறத சந்திரகலாவுக்கு தெரிய வந்துடுது. இன்னும் எந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது, இப்போ தான் சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்தியை நம்புகிறாங்க. இன்னும் வரக்கூடிய எபிசோடில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். எந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.